உடல் குறைபாடுள்ளவர்கள் மட்டுமே வாழும் ஒரு நகரத்தை கற்பனை செய்யுங்கள். அவர்கள் அனைவரும் வாகன நாற்காலியில் இருப்பவர்கள். அவங்கள எல்லாவற்றையும் நடத்துகிறார்கள். அங்கே உடல் ஆரோக்கியமானவர்கள் யாரும் இல்லை. எனவே அந்த நகரத்தை கட்டும்போது சமூகம் 10 அடி உயரத்தில் கூரைகள் மற்றும் 7 அடி உயரத்தில் கதவுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்தது. அதனால் கூரைகள் 7 அடி உயரத்தில், கதவுகள் 5 அடி உயரத்தில் கட்டப்பட்டன. எல்லா வகையிலும் அவர்கள் விரும்பியபடி அந்த இடத்தை வடிவமைத்தனர். ஒரு நாள் சில உடல் ஆரோக்கியமானவர்கள் அங்கு தங்க வருகிறார்கள். அவர்கள் கவனிக்கும் முதல் விஷயங்களில் ஒன்று கதவுகளின் உயரம். காரணம், அவர்கள் தொடர்ந்து தங்கள் தலைகளை அடிக்கிறார்கள் என்பதால் தான் அது அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் நெற்றியில் உள்ள காயங்களால் அவர்கள் தனித்துவமாக தெரிகிறார்கள். விரைவில் மருத்துவர்கள், மனநல நிபுணர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் எல்லோரும் இதில் ஈடுபடுகிறார்கள். குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. பலர் உடல் ஆரோக்கியமானவர்களின் பிரச்சனை என்று அழைக்கப்படும் விஷயத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். நகரம் முழுவதும் உண்மையான கவலை அதிகரிக்கிறது. மிகவும் உறுதியான ஹெல்மெட்டுகள் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. அவற்றை எப்போதும் அணிய வேண்டும். உடல் ஆரோக்கியமானவர்கள் சாதாரண உயரத்திற்கு வளைந்து இருக்க ஆதரவும் நிவாரணமும் வழங்க சிறப்பு பட்டைகள் வடிவமைக்கப்படுகின்றன. இரக்கமுள்ள சக்கர நாற்காலி பயனர்களின் பல்வேறு குழுக்கள் ஒன்று கூடி பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனங்களை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு காலாண்டிலும் அவர்கள் சேகரிப்பு நாள் நடத்துகிறார்கள். மறுமுகமாக வைக்கப்பட்ட ஹெல்மெட்டுகள் பப்களிலும் கடைகளிலும் வைக்கப்படுகின்றன. மக்கள் தங்கள் சில்லறை பணத்தை அதில் போடுவதற்காக சிறப்பு இல்லங்களை நிறுவுவது பற்றி பேசப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு புரிகிறது, அவர்களுக்கு உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சமூகம் அவர்களை தவிர்த்து விடுகிறது என்பதே பிரச்சனை.